ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓப்பன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணாலும் வீடியோவில் காமிச்சிருக்கேன். இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம். ஒரு கப்பு மைதா மாவு, இது கூட அதை விட கொஞ்சம் குறைவாக ரவை சேர்த்துக்கலாம். அதை விட கொஞ்சம் குறைவாக ரவை எடுத்தோம் பார்த்தீங்களா, ரவை எடுத்து அளந்தோம் பார்த்தீங்களா, அதே கப்பில் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு கப் சர்க்கரை சேர்த்தாச்சு. சர்க்கரை சேர்த்தப்புறம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போதும். பாருங்கள், இவ்வளோ தான் உப்பு எடுத்திருக்கேன். அப்போ தான் இனிப்பு தூக்கி கொடுக்கும். அதுக்காக இது கூடயே ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்தப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தீபாவளி வரப்போகுது. ஸ்வீட்டு எப்படி நம்ம வீட்டிலலாம் செய்ய ஆரம்பிச்சிருவோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது நார்த் இந்தியன் ஸ்டைல் ஸ்வீட்டு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாலுக்கு கூட தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊறணும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இருக்கட்டும். கடாய் எடுத்துக்கலாம். அதில் சுகர் சிரப் பண்ணுறதுக்காக ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன். 2 சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூடயே தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பாகுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை. சர்க்கரை மட்டும் கரைஞ்சா போதும். இது கூட நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் இது கூடயே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. சர்க்கரை மட்டும் கரைஞ்சா போதும். இருக்கட்டும். மாவு ஓரளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். நம்ம கலக்கும்போது நல்லா தண்ணியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மாவை இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், நல்லா உப்பி வருது. இப்படி உப்பி வந்தால் தான் கரெக்டாக நம்ம மாவு கரைச்சிருக்கோம்னு அர்த்தம். பூரி மாதிரி நல்லா உப்பி வருது பாருங்க. எண்ணெய் எப்படி எடுத்து மேலே ஊற்றி விடுங்க. அப்போ தான் உள்ளேலாம் வேகும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் எடுத்துக்கலாம். இந்த கலரில் எடுத்துக்கணும். நல்லா மேலே இப்படி எண்ணெய் ஊற்றி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா பொங்கி வரும். பாருங்கள், பூரி மாதிரி நல்லா பொங்கி வருது உப்பி. நம்ம மாவு அப்போ தான் கரெக்டாக கரைச்சிருக்கோம்னு அர்த்தம். நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் எடுத்துக்கலாம். அங்கே பார்க்கவே கோல்டன் கலரில் அழகாக இருக்குது. சர்க்கரை பாகு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, காய்ச்சி, அதில் அப்படியே சுட சுட
இதில் போட்டுடலாம். ஜீராலாம் நல்லா ஊறணும். இருக்கட்டும். பாருங்கள், சர்க்கரை பாகுல நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ தனியாக எடுத்துடலாம். பிளேட்டுக்கு மாட்டிடலாம். வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதுக்கு மேலே அழகுக்காக பாதாம் பிஸ்தாவை மேலே போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், அழகுக்காக தான் யூஸ் பண்ணுறது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.